கைஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும். ஒரு கண்ட்ரி தன்னோட லேண்ட விட்டுட்டு வேற நாடுகள்ல ஏன் மிலிட்டரி பேஸ வைக்குதுன்னு சொல்லி. ஸோ இது அந்த கண்ட்ரியோட ஒரு பவர் கேம்னு சொல்லலாம். இது ஃபுல்லாவே ஸ்ட்ராட்டஜி, பவர், கண்ட்ரோல் கேம் இதெல்லாம் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு கண்ட்ரி வேற நாடுகள்ல ஏன் மிலிட்டரி பேஸ வைக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன, இதெல்லாம் என்னன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது இந்த மிலிட்டரி பேஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு இடம், அங்க படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்க துப்பாக்கி, போர் விமானம், கப்பல் இது மாதிரி போருக்கான எல்லா பொருட்களையுமே தயார் நிலையில வச்சிருப்பாங்க. அதாவது எப்ப என்ன பிரச்சனை வந்தாலுமே உடனே செயல்பட தயாரா இருக்கக்கூடிய இடம் தான் மிலிட்டரி பேஸ்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் ஒரு நாடு தன்னோட படையை வேற நாடுகள்ல வைக்கணும்? முதலாவது பார்த்தீங்கன்னா, வேகமா போய் உதவுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல திடீர்னு பிரச்சனை நடக்குது. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு ரொம்பவுமே தூரத்துல இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த இடத்துக்கு பக்கத்துல முன்னாடியே படை இருந்துச்சுன்னா, அந்த படை வீரர்கள் சில மணி நேரத்திலேயே அங்க போய் உதவ முடியும். ஆனா அந்த நாட்டுல இருந்து தூரத்துல படை அனுப்பணும்னா அதுக்கு பல நாட்கள் ஆகும். ஸோ அதனால தான் சில பெரிய நாடுகள் முக்கியமான இடங்கள்ல முன்னாடியே அவங்களோட படையை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாதுகாப்புக்காக. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லா நாடுகளுமே ஒரே மாதிரி பலமா இருக்காது. சில நாடுகள் சின்னதா இருக்கும், இல்லைன்னா படை வலிமை குறைவா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாட்டுகளுக்கு தனியா பெரிய பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஸோ அப்ப என்ன நடக்குன்னா, அந்த நாடுகள் பெரிய வலிமையான நாடுகள் கிட்ட அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கேட்கும். ஸோ அதுக்காக அந்த பெரிய நாடுகள் என்ன செய்யும்னா, தன்னோட படைய அந்த நாட்டுல வச்சிடும். ஸோ அதாவது அந்த நாட்டுக்குள்ள மிலிட்டரி பேஸ அமைக்கும். இதோட யூஸ் என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் உடனே செயல்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு பல சின்ன சின்ன நாடுகள்ல தன்னோட படையை வச்சிருக்குது. ஸோ அதனாலே அந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அண்ட் அந்த யூஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான நாடாகவும் மாறுது. அதுக்கப்புறமா அரசியல் செல்வாக்கு. முதல்ல ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய நாடு வேற நாட்டுக்குள்ள தன்னோட படைய வச்சிருந்தா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன நடக்குன்னா, அந்த பெரிய நாடு அந்த நாட்டோட விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தாக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். அதாவது அந்த நாட்டுல எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் இந்த பெரிய நாட்டை நினைச்சு தான் எடுக்கப்படும். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள அந்த பெரிய நாட்டோட படம் தான் இருக்குது. அதனாலே அவங்கள எதிர்த்து முடிவெடுத்தா பிரச்சனை வருமோன்னு சொல்லி அந்த சின்ன நாடு யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன ஆகுன்னா, அந்த பெரிய நாடு நேரா சொல்லாமலே அந்த நாட்டோட முடிவுகளை மறைமுகமா மாற்றலாம். சுருக்கமா சொன்னா, ஒரு நாட்டுக்குள்ள படை இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட முடிவுகளும் அந்த பெரிய நாட்டுக்கு தாக்கமா இருக்கும். அதுக்கப்புறமா சில வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இப்படி மிலிட்டரி பேஸ அமைப்பாங்க. ஸோ உலகத்துல சில முக்கியமான கப்பல் வழிகள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த வழிகள்ல எண்ணெய், பொருட்கள், மரங்கள், அடுத்த நாடுகளுக்காக போகக்கூடிய முக்கிய பொருட்கள் எல்லாம் கடத்தப்படுது. இப்போ கேள்வி, ஒரு பெரிய நாடு அந்த இடத்துல மிலிட்டரி பேஸ் வச்சிருந்தா என்ன ஆகும்னா, அதன் மூலம் அந்த நாடு அந்த வழிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். ஸோ பொருட்கள் கடத்துறப்ப அதை ஒப்சர்வ் பண்ணலாம். வேறு நாடுகள் அந்த வழியை பயன்படுத்துறப்ப பாதிப்பு ஏற்படும். பொருளாதாரம் அதிகரிக்கும். உலகத்துல இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில முக்கியமான கடல் வழிகள்ல அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் எல்லாம் அவங்களோட படையை வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த வழிகளில் நடக்கக்கூடிய வணிகத்தை கட்டுப்படுத்துறதும் பாதுகாக்கிறதும் ஒப்சர்வ் பண்றதும் இந்த பெரிய நாடுகளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மிலிட்டரி பேசஸை யூஸ் பண்ணி கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளை மானிட்டர் பண்ணும். சேட்டலைட்ஸை மட்டும் இல்லாம கிரவுண்ட் லெவல்ல கூட இன்டெலிஜென்ஸ் அதிகமா கிடைக்கும். அண்ட் அது கூட ஒரு யுத்தம் நடந்தா அதுக்கான ப்ரிப்பரேஷனும் இந்த மிலிட்டரி பேஸ் தான் இருக்குது. ஸோ யுத்தம் வந்த உடனே ரெடியா இருக்கலாம். சில கண்ட்ரிஸ் இப்படி மிலிட்டரி பேஸ் வைக்கிறத ஒப்போஸ் பண்ணுது. ஏன்னா ஃபாரின் மிலிட்டரி பிரசன்ஸ் இருந்தா அது ஒரு நாட்டை மற்றவர்கள் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஃபீல் வரதுல சில கண்ட்ரிஸ் இதை ஒப்போஸ் பண்றாங்க. பட் மிலிட்டரி பேஸ்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு பில்டிங் மட்டும் இல்லை. அது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்விசிபிளான ஒரு நெட்வொர்க்காகவும் இருக்குது. ஸோ இப்படி உலகத்துல நமக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.